விஜயார்த்தினி நாளைக்கு அப்புறமால பாத்தீங்கன்னா வானதியோட மெடிக்கல் ஷாப் திறப்பு விழாவுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. ஒரு பக்கம் கடை திறப்பு விழாவில் அங்க நிலாவை ரொம்பவே பெருமையாகவும் நிலாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கறத பார்த்துட்டு வானதி பயங்கரமா பொசசிவ் ஆகிறாங்க, பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கடையை ஆரம்பிக்கிறது நான் இங்கே கூட நிலாவை தான் எல்லாரும் பெருமையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. பாண்டியன் கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ அண்ணி நின்று கிடப்பியா, ஏன் பாண்டி உனக்கு நானா கண்ணே தெரிய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அண்ணி மேல உனக்கு இவ்வளவு கோவம் இருக்கு, பத்தி நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மேல உனக்கு கோவம் வராது வானதி, ஏமாந்து இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு நாள் ஹனிமூன் போறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு சோழன் வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. சோழன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, நானும் நிலாவும் ஹனிமூன் போறேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டு சேரன் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா எல்லாரையும் பார்த்துட்டு பேசாம எல்லாரும் சேர்ந்து கார்ல போனா என்ன, இப்ப கார்ல இவரும் நானும் மட்டும் தானே போறோம், பேசாம நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கார்லயே ஜாலியா போயிட்டு வந்துடலாம், அவ்வளவு தூரம் நாங்க மட்டும் தனியா போறதுக்கு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பல்லவன் இதை கேட்டது சூப்பர் அண்ணி, கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து போலாம், எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேரனும் இதை கேட்டு பல்லவனும் சும்மா இருக்க மாட்டேடா, அவங்க 2 பேரும் தனியா ஜாலியா போயிட்டு வரட்டும், நம்ம எதுக்குடா போகணும், நல்லா போக தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நிலாவோ ஏன்னா எல்லாரும் சேர்ந்து போலாம் ப்ளீஸ், நான் அப்பதான் போவேன், இல்லைன்னா நான் ஹனிமூனே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலா ரொம்பவே அடம் பிடிக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருமே அங்கே கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் வானதியோ பாண்டியன் கிட்ட என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் இப்படி ஜாலியா போலாம், நானும் வரேன் பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போனா கூட ஒன்னும் தெரியாதுடி, இப்ப இப்படி எல்லாரோட சேர்ந்து போக முடியும், அது தப்பாயிடும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. வானதியோ அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் போயிட்டு அங்கே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சோழனும் நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு பக்கம் சோழர் நிலா கிட்ட நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரலான்னு பார்த்தா ஏன் நிலா எல்லாரையும் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிலாவோ எல்லாரும் இருந்தாதான் ஜாலியா இருக்கும் சோழ, நம்ம மட்டும் எப்படி தனியா போயிட்டு வர முடியும், வீடு அவங்களும் எங்கேயும் போனது கிடையாது, வீட்லயே தானே இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போனதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து எல்லாரும் வந்துறாங்க. ஒரு பக்கம் கார்த்திகோட விஷயத்த சொல்லி சேரன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எப்படி அது கார்த்திகாவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க. சேரனும் நிலா கிட்ட எப்படியாவது கார்த்திகா பிரச்சனை சரி பண்ணி கார்த்திகாவை அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கணும் நிலா அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ கண்டிப்பா அதுக்கான முயற்சி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா சேரனை மீட் பண்றாங்க. சேரன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க, எங்களுடைய பிடிவாதத்தினால இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறாப்பா, போயும் அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்காம அந்த குடும்பத்துல போயிட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வாழ வெட்டியா வந்து நிக்கிறா, ஆனா அவ உன்னதான் ஆசைப்பட்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அவ்வளவு ஆசையா இருந்தா, எங்களாலதான் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில இருந்து நிக்கிறா, தயவு செய்து சேரா உனக்கும் கல்யாணம் ஆகல, நீ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அங்க கார்த்தியோட அம்மா அது மட்டும் இல்லாம சேரனுடைய காலிலே விழுந்து கெஞ்சி கேக்குறாங்க, தயவு செய்துப்பா என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடு, இதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டது நீ ஒரு ஆள் தான், தயவு செய்து சேரா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. இப்படி கேட்டதுமே சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாதம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. பக்கம் சோழன் பல்லவன் எல்லாரும் சேர்ந்து நடக்கிறத பார்த்தா நீ சந்தாவை கழட்டி விட்டுட்டு பேசாம கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி போல இருக்கேனான்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. சேரன் என்னால சந்தாவெல்லாம் மறக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. அந்த டைம் பார்த்து அனீஷ் வீட்டுக்கு வராங்க. இவங்க பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி சந்தாவும் அதுதான் ஆசைப்படுறா, சந்தாவும் நீங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விருப்பப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேரன் இது கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.